நம்ம இதுவரைக்கும் பல பேய்களை பத்தி பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு வீடே பேயா இருக்கிற மாதிரியான ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த வீட்டுல பல கொலைகள் நடந்திருக்கு. அந்த ஒவ்வொரு கொலையிலையுமே யாரோ கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பல தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த கொலைக்கெல்லாம் சாட்சியங்கள் கேட்டோம்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 7 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம் இந்த ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதுல 6 பேர் இறந்து போயிருக்காங்க. 7ஆவதா இருக்கிற அந்த ஒரு நபருக்கு தான் முழு பழியும் விழுந்திருக்கு. ஆனாலுமே கூட அவர் தான் கொலை செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான சாட்சியங்களே இல்லை. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா ஒரு குடும்பம் இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த ஒரு வீட்டுல அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயமுமே சுவாரஸ்யத்தையும் தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, சுவாரஸ்யத்தையும் தாண்டி பயத்தையுமே தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப தூரம் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்பவுமே கூட ஒரு மர்மமான வீடா தான் இந்த ஒரு வீடு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதனால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, அதுக்கப்புறமா இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கொலை செஞ்சது யாரு அப்படியும் இல்லைன்னா, இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மர்மமான உயிரினம் இருக்கா அப்படியும் இல்லைன்னா, ஒரு பேய் இருக்குமா, இல்லைன்னா இந்த வீடே ஒரு பேயா இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இந்த ஒரு வீட்டோட கதையை கேட்கும்போது உங்களுக்குமே தோணும், எனக்கும் தோணி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஒரு பேயோட அப்படின்னா இந்த ஒரு வீட்டோட கதையை எழுதின பல ஆர்டிகல்ஸ், பல நியூஸ் பேப்பர்ஸ், ஏன் பல ரிவ்யூவர்ஸ் கூட இந்த ஒரு வீட்டோட கதையை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாம தான் இப்போ வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ஒரு கதையை முழுசா கேட்டுட்டு கடைசியில இந்த ஒரு கதைக்கான கன்க்ளூஷனுக்குள்ளேயும் வரப்போறோம். ஸோ இது ஒரு வீடு என்ன அப்படிங்கிறதே நீங்க ஒரு பெரிய ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும். இந்த வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க ஒரு பெரிய ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும். ஆனா பொறுமையா இருங்க, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம், அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த ஒரு மர்மமான கதையில உள்ள வர எந்த ஒரு வீட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 112 ஓஷியன் எவன்யூ அப்படின்னு கிடைக்கப்படுற ஒரு வீடு தான். ஸோ இந்த ஒரு வீட்டோட பேரை நீங்க எங்க சர்ச் பண்ணாலுமே கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு தான் பல இடங்கள்ல உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு வீட்டோட கதை என்ன, ஆக்சுவலா இந்த ஒரு வீட்டுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்களுக்கு ஆக்சுவலான சாட்சியங்களும் கிடையாது. ஆனா கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த கொலைகள் நடந்ததுக்கான ஒரு சின்ன தடையும் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த வீட்டுல மொத்தமுமே 7 பேர் ஃபர்ஸ்ட் கொடுத்தவங்க இருந்திருக்காங்க. அந்த 7 பேர்ல ஒருத்தர் மட்டும், ரோனால்டு அப்படின்னு சொல்ற ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் கோளாறா தான் இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் அவரோட மனநிலை ரொம்பவுமே மோசமா இருந்திருக்காரு. அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்பவுமே சாஃப்டான பீப்புள், ரொம்பவுமே நார்மலான பீப்புள். ஆனா இந்த ஒரு பையன் மட்டும் ரொம்ப அக்ரெசிவா, சம்டைம் ரொம்ப அபியூசிவா கூட இருந்திருக்கான். அப்பப்போ கோவம் வர்றது, அப்பப்போ சண்டைக்கு போறது, வீட்டாளுங்க கூட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிறது, வெளியாளுங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய ஆளா தான் இந்த ஒரு ஆள் அந்த ஒரு குடும்பத்துல வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது பல நாட்கள் கடந்து போயிருச்சு, பல வருஷங்கள் கடந்து போயிருச்சு. இந்த வீட்டுல தான் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் நம்மலாம் நைட்ல தூங்குனதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு முழிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், வாஷ் ரூம் போயிடுவோம். அதுக்கப்புறமா லைட்டா தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து சுகமா தூங்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் ரோனால்டு ஒரு நாள் நைட்ல முழிக்கிறாரு. எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு வாஷ் ரூம்லாம் போயிட்டு அந்த ஒரு வீட்டுல ஒரு கன் இருந்திருக்கு. அந்த ஒரு கன்னை எடுத்து ஒவ்வொரு ஆளா சுட்டு கொலை பண்ணிருக்காரு. ஆக்சுவலா 6 பேர் இருந்திருக்காங்க. அம்மா, மகன், குழந்தைங்கன்னு பல பேர் இருந்திருக்காங்க. எல்லாரையுமே தனித்தனியா சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு வீட்டுல பல ரூம்ஸ் இருந்திருக்கு. ஒவ்வொரு ரூம்லயுமே ஒவ்வொரு நபர் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு ரூமுக்கு போயிட்டு தனித்தனியா ஷூட் பண்ணும்போது ஒரு நபருக்காச்சும் கேட்டிருக்கணும் இல்லையா. ஒருத்தரை சுடும்போது இன்னொருத்தர் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒருத்தரை சுடும்போது இந்த பையனுக்கு ஏதோ ஆயிருச்சு, நம்மளையும் கொண்டுரும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட இவங்க எந்திரிச்சு ஓடியாச்சு இருக்கணும். அப்படியும் இல்லை. ஆனா எல்லாரையுமே கொலை பண்ணியிருக்காங்க, ஷூட் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதுவே ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்கு. ஆனா இது நடந்ததுக்கு அப்புறம் நடந்ததுங்க தான் இன்னும் மர்மமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு திரும்ப போய் பெட்ல தூங்கியிருக்கான். தூங்கினதுக்கு அப்புறமா காலையில எந்திரிச்சு அழகா ரெடி ஆயிட்டு ஷூவை போட்டுட்டு ஷூல இருந்த ரத்த கடையை லைட்டா தொடச்சிட்டு இப்போ வேலைக்கு போறாரு ரோனால்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ஈவினிங் திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல எல்லாரும்
செத்து கிடக்குறாங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றாரு. ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே போறாரு போலீஸுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க வந்து இவங்க இந்த ஒரு கொலை சம்பவங்களை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு தெரிஞ்சிருது ஆக்சுவலா ரோனால்டுக்கு மனநிலை சரியில்லை, அதனால ரோனால்டே தான் இந்த ஒரு கொலை சம்பவத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரோனால்டை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இவரோட மனநிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்கான சாட்சியங்களுமே கூட எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ ரோனால்டு கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோனால்டு எதுக்குமே சரியா ஒரு பதில் கூட சொல்லல. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற சுத்தி முத்தி இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு, அந்த ஒரு நைட்லயும் நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க, ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு சத்தம் கூட கேட்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நெய்பர்ஸ் சொன்னது போலீஸ் ஒரு மாதிரி குழப்பமடைய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு தான் எந்த சத்தமுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்றாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு நபருமே ஒவ்வொரு ரூம்ல தனித்தனியா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப ஆக்சுவலாவே நெய்பர்ஸ் சொன்ன மாதிரி கன் சவுண்ட் ஏதாச்சும் கேட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு நபராச்சும் ஓட ட்ரை பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கணும். சரி ஓகே, காப்பாத்த ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா ஹார்ஷா ஏதாச்சும் பண்ணி அடிச்சு போட்டுட்டு ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப கொலை பண்ணிருப்பானா இருக்கும் அப்படின்னு திரும்ப செக் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம்க்கு இந்த பாடிஸ் எல்லாம் போகுது. ஆனா போஸ்ட் பண்ணதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இந்த ஒரு பாடியில கூட இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டியுமே கூட இருந்திருக்கு. அந்த நாய்க்குட்டி கூட ஒரு புல்லட் சவுண்ட் கேட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டே இல்லை அந்த ஒரு நைட்ல. அது கத்திருந்தாலாச்சும் நெய்பர்ஸ்லாம் வந்து காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இந்த ஒரு வீட்டில் நடந்துட்டுல. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேஸ் ரொம்பவுமே குழப்பமடைய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு நாளைக்கும் போலீஸ் கேட்கும் போது எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாத நம்மளோட ரோனால்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரோனால்டு ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்றாரு. அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அந்த ஒரு வீட்டில் நைட் ஆனாலே ஒரு வாய்ஸ் கேட்கும், நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு. அந்த ஒரு வாய்ஸ் அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நாள் அந்த ஒரு நைட்ல இந்த ஒரு வாய்ஸ் எங்க வீட்டில் இருக்கிற அந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து ஹோல்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நபரோட தலையிலையும் வைக்க சொல்லிச்சு. ஆனா அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டா ஞாபகமே இல்லை அப்படின்னு ரோனால்டு சொல்லியிருக்காரு. ஆனா கோர்ட்ல இந்த ஒரு கதையை கேட்டுட்டு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் கோவப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலா இவர் கதைகளை கட்டி இந்த ஒரு கேஸ்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்றாரு அப்படிங்கிற ஒரு பிளான்ல இவங்க இந்த ஒரு விஷயத்த கண்டுக்காமையே விட்டுறாங்க. இவருக்கு 6 வருடத்துக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்னா மொத்தம் 6 கொலை பண்ணியிருக்காரு. அந்த 6 கொலைக்குமே சேர்த்து 6 ஆயுள் தண்டனைகளை கொடுத்து இவரை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஆக்சுவலா இப்போ வரைக்குமே அவர் ஜெயிலில் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வருது. ஆக்சுவலா யாருமே வாங்கல. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வீடு ரொம்பவுமே பெரிய வீடு, ரொம்பவுமே ஸ்மூத்தான ஒரு வீடு, சுத்தி நல்ல நெய்பர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவுமே பார்க்க அழகா கம்ஃபர்டபுளா நிறைய பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஒரு வீட்டுல மொத்தம் 6 கொலைகள் நடந்திருக்கு. 7வது நபர் ஜெயில இருக்காரு. ஆக்சுவலா அவர் தான் கொலை பண்ணாரா அப்படின்னு ஒரு சாட்சியங்கள் கூட இல்லை. அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு வீட்டை யாராச்சும் வாங்குவாங்க. லட் ஃபேமிலி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஃபேமிலி தான் இந்த ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக 1975 ஓகேவா, 1975 இந்த ஒரு வீட்டை வாங்கும்போது ஆக்சுவலாக அவங்களுக்கு இதோட பேக் ஸ்டோரிலாம் தெரியாதுங்க. ஆனால் இவங்களுமே கூட ஒரு வீட்டை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான நிலைமையில தான் இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. அவங்களோட கனவு இல்லம், அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் மாதிரியே இந்த ஒரு வீடு இருந்திருக்கு. ஆனால் சீப்பான ரேட்டுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இவங்க இந்த ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வீட்டுக்குள்ள வர்றது யார் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்பா, ஒரு அம்மா, 3 குழந்தைங்க, பத்தாததுக்கு ஒரு நாய்க்குட்டி. அப்படிங்கிறதுனால இந்த வீடு திரும்பவுமே ஒரு ஃபேமிலியால ஃபில் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல முக்கியமா அப்பாவும் அம்மாவும் தான் ரொம்பவுமே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மா ரொம்பவுமே காமான ஒரு பிஸ்னஸ் உமன், அதே மாதிரி அப்பாவுமே கூட ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியை கியூட்டா கொண்டுகிட்டு போகிற ஒரு ஃபேமிலியா தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்பா ரொம்பவுமே சில்லான ஒரு ஆளு, எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டாரு, ரொம்பவுமே நார்மலான ஒரு ஆளு அப்படின்னு தான் இது வரைக்குமே ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவுமே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு திட்டி கூட இல்லாத அந்த ஒரு அப்பா அடிக்கடி அடிக்க கூட ஆரம்பிச்சிருக்காரு, அப்பப்போ திட்ட ஆரம்பிச்சிருக்காரு, சம்பந்தமே இல்லாமல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விசித்திரமா நடந்த ஒரு செயல் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா 3:15 AM 3:15 மார்னிங் 3:15 இவருக்கு பயந்துக்கிட்டு முழிப்பு வந்துருமா. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு டைம்ல தான் இந்த 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு
ரிப்போர்ட்ல மேகசின்ஸ்ல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இவர் 3:15க்கெல்லாம் எந்திரிச்சு பயந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப தூங்கிடுவாராம். ஆனால் இந்த ஒரு விஷயத்த ஃபேமிலி கிட்ட ரொம்பவுமே மறைச்சு தான் ஹேண்டில் பண்ணி வந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் இவர் இந்த ஒரு விஷயத்தையே ஃபேமிலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் எந்த இடத்துல ரொம்பவுமே பயப்படுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒர்க்குக்கு போயிட்டு ஒரு விஷயத்த முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது வீட்டோட தூரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த ஒரு கேப்ல நடந்து வரும்போது இவரோட மேல் மாடியில, அதாவது இவரோட வீட்டோட மேல் மாடியில ஒரு ஜன்னல்ல பாதி மனுஷனும் கிடையாம பாதி மிருகமும் கிடையாம ஒரு உருவம் நின்று இவரையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு உருவம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உடம்பெல்லாம் மனுஷன் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா தலை ஒரு காட்டு பன்னியோட தலை தான் இருந்திருக்கு. ஸோ இவருக்கு இதை பார்த்ததுமே அள்ளு விட்டுறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பார்த்த அந்த ஒரு நபர் ஓடுறாரு, திரும்ப வீட்டுக்குள்ள ஓடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு ரூம் அவரோட சின்ன பொண்ணோட ரூம். அதனாலேயே இவர் பயந்து வீட்டுக்குள்ள ஓடி திரும்ப ஸ்டெப்ஸ் மேலையும் ஏறி ஓடி போயிட்டு அவரோட பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு கதவை திறந்துக்கிட்டு உள்ள போறாரு. உள்ள போனா அவரோட குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இவர் இந்த ஒரு குழந்தைகிட்ட இப்படி ரூம்ல ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்களோட அம்மா இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கு முன்னாடியே எங்களோட மக இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. ஆனா ஆக்சுவலா பயந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். அந்த புது ஃப்ரெண்டோட பேரு ஜோடி. அவன் பார்க்க ஒரு காட்டு பண்ணி மாதிரி இருப்பான் அப்படின்னு இந்த ஒரு பொண்ணு ஆல்ரெடி அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த ஒரு குடும்பத்துல, இந்த ஒரு வீட்டுல அப்படின்னா அம்மாவுக்கு நடந்தது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்ச நாளா இவங்களோட அம்மா ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டே வராங்க. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட முகத்துல உள்ள ஸ்கின்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சுருங்கிக்கிட்டு வருது. முகத்துல மட்டும் கிடையாது, கையில கால்லன்னு எல்லா இடத்துலயுமே இவங்களோட ஸ்கின் ரொம்பவுமே சுருங்கிக்கிட்டு வருது. ஆக்சுவலா எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட வயசுக்கு மீறி அவங்களுக்கு வயசாகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அவங்களோட முகத்துல இப்பவே ஓரளவுக்கு 90 வயசுக்குரிய ஒரு பெண்மணியோட உடம்புல எப்படி ஸ்கின் இருக்குமோ அந்த அளவுக்கு உடம்பு சுருங்கிக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு இவங்களோட அம்மா பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கின் ரொம்பவுமே சுருங்கிக்கிட்டு வரும்போது இவங்களுமே கூட அடிக்கடி கண்ணாடியில போய் பார்த்துப்பாங்களாம். பார்க்கும்போது இது ஆக்சுவலா வயசான மாதிரியும் கிடையாது, ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரியும் கிடையாது, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களோட அப்பா இந்த ஒரு வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலாக பல வீடுகள் நீங்கள் ஹாலிவுட் மூவிலெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, பல வீடுகளில் வந்து ஒரு குட்டியான ரூம் மேலே அப்படி இல்லைன்னா பேஸ்மெண்ட்டில் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு சீக்ரெட்டான ரூம் இந்த ஒரு வீட்லேயுமே இருந்திருக்கு. ரொம்பவுமே சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு சீக்ரெட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வீடுகள் நம்ம வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டை கொடுப்பாங்க. ப்ளூ பிரிண்ட்ல வீட்டில் எங்கெங்க ரூம்ஸ் இருக்கு, எங்கெங்க மேல் மாடி இருக்கு, எங்க கீழ் மாடி இருக்கு, வாட்டர் லைன் எப்படி இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் போட்டிருக்கோம். ஆனா இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்லயுமே கூட இப்படி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத மென்ஷனே பண்ணிட்டு அப்படின்னு தான் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு சீக்ரெட் ரூமை இவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த ஒரு சீக்ரெட் ரூம் ரொம்ப பெருசாகவும் கிடையாது, ரொம்ப குட்டியாகவும் கிடையாது, ஒரு 2 பேர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஒரு ரூமே இருந்திருக்கு. இன்னும் ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ரூம் ரொம்பவுமே டார்க்காக இருந்திருக்கு. டார்க் மட்டும் கிடையாது, இந்த ஒரு ரூமுக்கு ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு பெயிண்ட்டை தொட்டு பார்க்கும்போது அந்த ஒரு பெயிண்டோட ஃபீலே கொடுக்கல, மனுஷங்களோட ரத்தத்தை வச்சு பெயிண்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு ரூம் ரொம்பவுமே பயத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ரூம்குள்ளே அவங்க பெருசாக எதுவுமே ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறதுனால இந்த ரூம் என்னதான் இவங்களுக்கு யாருன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது அப்படின்னு இருந்தாலும் இப்போதைக்கு சரி ஓகே எங்களோட நாயை இங்கே கொண்டு வந்து வைக்கலாம், அவனுக்கு ஒரு ரூம் தேவை தானே அப்படிங்கிற ஒரு பிளானில் நாயை கொண்டு வந்து இந்த ஒரு ரூமில் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு நாய் இதுவரைக்குமே ரொம்ப தைரியமான ஒரு நாயாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக திருட வந்தாலும் சரி, ஒரு பெரிய நாயே வந்தாலும் சரி, அதை துரத்திட்டு போயிட்டு அது கூட சண்டை போடுற அளவுக்கு ரொம்ப தைரியமான ஒரு நாயாக இருந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு ரூம்குள்ள ஒரு அடி கூட, ஒரு விரல் கூட உள்ள வராத அளவுக்கு ரெவ்யூஸ் பண்ணிட்டு பின்னாடி வழியாக ஓடி போயிருக்கு. இதை பார்த்து ஃபேமிலியே பயந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ஒரு சீக்ரெட் ரூம் திறக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதனாலேயே பல விஷயங்கள் வீட்டில் இன்னும் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹாலில் இருந்து
பல மக்கள் கத்துற மாதிரியான கதற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. ஆக்சுவலா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பல பேர் அந்த ஒரு ஹால்ல இருந்து கத்துற மாதிரியான சத்தங்கள் கேட்டிருக்கு. ஸோ இதை கேட்டு பயந்துக்கிட்டு இருந்த இந்த ஒரு ஃபேமிலி என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி விசித்திரமா சத்தம்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நாமளா இருந்தால் எங்களோட வீட்டில் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு ஃபேமிலியும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களோட மதம் சார்ந்த ஒரு நபரை கூப்பிட்டு வந்து இந்த ஒரு வீட்டில் பல இடங்கள்ல பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அவருமே கூட வீட்டில் ஒவ்வொரு போர்ஷனாக போயிட்டு அவங்களோட வேதங்களை ஓதி அவங்களோட பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பல பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் மேலே கீழே ஹாலில் ரூமில் அப்படின்னு அவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி அந்த ஒரு பூஜையை தொடர்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு சத்தம் ஒரு தூரத்துல இருந்து, அதாவது இவர் ரூம்ல இருக்கும்போது ஒரு ஹால்ல இருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா அவருக்குமே கூட பயம் அள்ளு விட்டுருது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹால்ல இருந்து கெட் அவுட் அப்படின்னு 2 வார்த்தை ரொம்ப சத்தமா ரொம்பவுமே கோரமான வாய்ஸோட கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு கெட் அவுட் அப்படின்னு சொல்ற சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு நபர் அதை அப்படியே நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அவரோட உணர்ச்சி ரொம்பவுமே பேடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரொம்பவுமே நெகட்டிவாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த ஒரு ஃபேமிலியுமே கூட பயந்து இவரோட மூஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், திரும்ப இந்த ஒரு விஷயத்தில் என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ஒரு வீட்டில இருந்து கிளம்பியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு கெட் அவுட் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சத்தமுமே கூட கேட்கல அப்படின்னு ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் கடவுளுக்கு அப்புறமா பேயை துரத்தணும்னா பேயை துரத்துறதுக்கு ஒரு நபரை கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ பேயை துரத்துறதுக்காக ஒரு ப்ரீஸ்ட்டை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரீஸ்ட் இந்த ஒரு வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு கதையுமே கூட என்ன அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா, ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 7 பேர் செத்துருக்காங்க. அந்த 7 பேரில் 6 பேர் செத்துருக்காங்க. 7வது நபர் தான் அந்த ஒரு 6 பேரையுமே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல தகவல்கள் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த 7வது நபர் இப்போ ஜெயிலில் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு 6 ஆயுள் தண்டனைகள் கொடுத்துருக்கு. ஏன்னா 6 பேரை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த ஒரு 6 பேரை கொலை பண்ணதுக்கு எந்த சாட்சியங்களுமே இல்லை அப்படின்னுமே கூட பல இடங்கள்ல சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுற்றி இருக்கிற நெய்பர்ஸுக்குமே இந்த ஒரு கன் சவுண்டும் கேட்கல, நாய் கூட கொலைக்கல. ஆக்சுவல்ஸா அவங்க கூட தப்பிச்சு போகவோ அப்படி இல்லைன்னா காப்பாற்றவோ ட்ரை பண்ணல அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் இந்த ஒரு ஸ்டோரியை பார்க்கும்போது ப்ரீஸ்டுக்கு கேள்விப்படுது. அதே மாதிரி ப்ரீஸ்டுமே கூட இந்த ஒரு ஃபேமிலி கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்துருவோமா அப்படின்னு ஃபேமிலி டிசைட் பண்ணிடுவோமா? கிடையாது. ஆக்சுவலாக பேயை துரத்துறதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேமிலி வீட்டில இருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப்பில் பல விஷயங்கள் நெகட்டிவாக நடந்திருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நார்மலாக தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் 1977 ஓகேவா, 1977 ஒரு பேராசைக்காலஜிஸ்ட் இவங்களோட ஸ்டோரியை கேட்டே ஆகணும். அதுக்கு அவங்க கிட்டேயே போயிட்டு கேட்டால் தான் அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த அவங்க கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுமே கூட இப்படி தான் நாங்கள் இந்த ஒரு வீட்டை வாங்கினோம், எங்களோட ட்ரீம் ஹவுஸ் ரொம்பவுமே சீப்பான விலைக்கு கிடைச்சது, ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு, நாங்கள் ஃபேமிலியாக கொடுத்து போயிருந்தோம். அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் ரொம்பவுமே விசித்திரமா இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு சீக்ரெட் ரூமை கூட பார்த்துருந்தோம். அந்த ஒரு சீக்ரெட் ரூம்ல எங்களோட நாய் உள்ள கூட வரதுக்கு தயங்கிச்சு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ரொம்பவுமே கோரமான சம்பவங்கள் தான் அப்படின்னு இந்த ஒரு ஃபேமிலி அந்த ஒரு பேராசைக்காலஜிஸ்ட் கிட்ட சொல்றாங்க. அந்த ஒரு பேராசைக்காலஜிஸ்ட் இவங்களோட ஸ்டோரியை வச்சு ஒரு புக் எழுதுறாரு. எமிட்டிவிலி ஹாரர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக் எழுதுறாரு. அந்த ஒரு புக்ல தான் இந்த அவ்வளவு ஸ்டோரியுமே இருக்கு. ஒன் ஆஃப் த ரியல் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஒரு புக் கிட்டத்தட்ட 6 மில்லியன் சேல்ஸ் போகுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட ஸ்டோரியை மையமாக வச்சுக்கிட்டு பல படங்கள் ஹாலிவுட்ல ரிலீஸும் கூட ஆகுது. அப்போ இந்த வீட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த ஒரு வீட்டை மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறமா பல விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி அந்த வீட்டோட பேரையுமே கூட மாற்றினதுக்கு அப்புறமா இந்த ஒரு வீட்டை வாங்கி எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. ப்ரீஸ்ட்டுமே கூட வந்து இந்த ஒரு வீட்டில் உள்ள அந்த ஒரு சக்தியை துரத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்கள் இருக்கு. ஆனால் இதுக்கான ப்ரூஃப் எங்கேயுமே கரெக்டாக கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ
இந்த கதை உண்மையா, அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கதையில நடந்த விஷயங்கள் என்ன, இதுக்கப்புறம் இந்த கதையில இருக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும், அந்த ஒரு குடும்பத்துக்கு என்னாச்சு அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ளேயுமே ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? எனக்குமே கூட அப்படிதான் ஓடிச்சு. ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வரைக்குமே இந்த ஒரு கதை ரொம்பவுமே அமானுஷ்யமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு கதைக்கு ஆக்சுவலான கன்க்ளூஷனே கிடைக்கல. ஆனா நம்மளால தியரிஸ் கொண்டு வர முடியும். அதாவது நம்மளால ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இது ஆக்சுவலா உண்மையா இருக்குமா, பொய்யா இருக்குமா, எதனால இப்படிலாம் பண்ணியிருக்க கூடும், அப்படியும் இல்லைன்னா இந்த சாத்தான் என்ன மாதிரியான ஒரு பேயா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரணும் இல்லையா? அதனாலேயே நான் ஒரு 3 தியரிஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த தியரிஸை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர போறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது எல்லாமே உண்மைதான். அந்த ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குது. அதுதான் இவங்களை அட்டாக் பண்ணியிருக்கு. அதனால் இவங்க ரொம்பவுமே பயந்துருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட குடும்பத்தில் பல விஷயங்கள் இதனால் சேஞ்சும் ஆயிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா செகண்ட் தியரியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு மனநிலை பிரச்சனை இருக்குது. இவங்க வீட்டில் பயந்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு வீட்டில் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கலாம். அந்த ஒரு கொலை சம்பவம் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இருக்கும். ஆனால் சீப்பான விலைக்கு இந்த வீடு வந்ததுனாலையும், அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் மாதிரியே இருக்கிறனாலையும் இவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வீடை வாங்கியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக போக இந்த ஒரு வீட்டில் ரொம்பவுமே பயம் இவங்களுக்கு அதிகமாகி மென்டலி இவங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்கலாம். அதை தான் இவங்க ஒரு பேய் கதை மாதிரி பல இடங்கள்ல சித்தரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தியரியுமே கூட சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறமா தேர்ட் தியரியா இருக்கிறது தான், இதுக்கு முன்னாடியே தி வாட்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதையை நம்மளோட நிகழ்ச்சியில நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வாட்சர் ஸ்டோரியில மாதிரியே இவங்களே இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் புக்கு எழுதணும்னாலோ ஒரு படம் எடுக்கணும்னாலோ ராயல்டி ஃபீ அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கணும் இல்லையா? அந்த ஒரு ராயல்டி ஃபீ அவங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவு வேணா கேட்டுக்கலாம். ஏன்னா இது அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ணிட்டனால, அதனாலேயே இந்த ஒரு விஷயத்த கட்டுக்கதையா இவங்களே கிரியேட் பண்ணிருக்கலாம். இவங்களோட லைஃபுக்கு தேவையான சில பல விஷயங்களை பண்ணிக்கலாங்க, இவங்க கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியுமே கூட மக்கள் மத்தியில ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே இன்னும் கெஸ் பண்ணிக்கவே முடியல. ஸோ இந்த கதையோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி 7 பேர் சார்ந்த ஒரு ஃபேமிலி. அதில் 6 பேரை கொலை பண்ண ஒரு மோசமான ஒரு பையன். அதுக்கப்புறமா கொலை பண்ணதை அவன் தான் கொலை பண்ணானே தெரியாமல் திரும்ப போலீஸ்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த வீட்டை செக்அப் பண்ணும்போது கொலை தான் செஞ்சுருக்காங்களா, கன்னால ஷூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியமுமே இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ள 6 பேர் செத்து கிடந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நாய் பயப்படல, நெய்பருக்கு கேட்கல, யாரும் தப்பிக்க பார்க்கல, ஆக்சுவலாக யாரும் ஃபோர்ஸ் செய்யப்படலை அப்படின்னு பல விஷயங்கள் போலீஸுக்குமே கூட குழப்பமா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பையனையுமே பிடிச்சி கேட்கும்போது சொன்ன ஒரு விஷயம் தான், எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும், அதுதான் போயிட்டு கண்ணை வெயின்னு சொல்லிச்சு, நான் வச்சேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கோர்ட்ல சொல்றாரு. அதுக்கும் அப்புறமா இவருக்கு 6 ஆயுள் தண்டனைகள் கொடுத்து இவங்க ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இன்னும் அவர் ஜெயில தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னொரு ஃபேமிலி இந்த ஒரு வீட்டு ஒரு ட்ரீம் ஹவுஸா நினைச்சுக்கிட்டு வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலியே ரொம்பவுமே மோசமா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு ஃபேமிலியில அப்பா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு நபராக இருந்திருக்காரு. ஆனா இந்த ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவுமே மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி போகும்போது இந்த ஒரு வீட்டுல அமானுஷ்யமா பன்றியோட தலை கொண்ட மனிதனோட உடல் கொண்ட ஒரு உருவமே கூட கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஒரு குழந்தையுமே கூட அந்த ஒரு உருவத்தோட விளையாடுறதா கூட சொல்லியிருக்கு. அம்மாவோட முகம் ரொம்பவுமே சுருங்கி போயிருக்கு. அப்பா இந்த மாதிரி ஒரு ரூமை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஒரு ரூமுக்குள்ள நாய் கூட வர்றதுக்கு ரொம்பவுமே ரிஃப்யூஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இவங்களுமே பயந்து திரும்ப மதம் சார்ந்த ஒரு நபரை கூப்பிட்டு இந்த ஒரு வீட்டுல பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவருமே கூட பயந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு பிரீஸ்ட் இந்த கதையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க இந்த வீட்டை வித்துட்டு கிளம்பியிருக்காங்க. ஸோ ஒரு மர்மமான வீடு, பல கொலைகள், ஒரு நபர் இன்னமுமே ஜெயில, அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலி அவங்களுமே கூட பல விதத்துல பயந்து மதம் சார்ந்த ஒரு நபர் கூட பயப்பட்டு ஓடின ஒரு கதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ சொல்லுங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு கொடுத்தன போறீங்க, அந்த ஒரு வீட்டுல பல விஷயங்கள் மர்மமா நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு வீட்டுல இத்தனை ரூம்ஸ் தான் இருக்கு, இவ்வளவு இடம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீக்ரெட் ரூமுமே கூட உங்களோட கண்ணுக்கு சிக்குது. அந்த ஒரு சீக்ரெட் ரூம்ல ரத்தத்தினாலேயே செவரெல்லாம் பெயிண்ட் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ள அந்த ஒரு ரூமுக்குள்ள ஒரு குட்டி நாயை உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்குள்ள வர்றீங்க. ஆனா அந்த நாய் தெரிச்சு ஓடிடுது. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மதம் சார்ந்த நபர்கள், பேய் துரத்துறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு செக் பண்றீங்க. அவங்களுமே கூட இந்த ஒரு வீட்டை
ரிஃப்யூஸ் பண்ணிட்டு திரும்ப என்னை இந்த ஒரு விஷயத்துல இன்வால்வே பண்ணாதீங்க அப்படின்னு பயந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? தொடர்ந்து பேசலாம்.